பவர் டெலிவரி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அதாவது இதோட திறன் வந்து ரொம்ப லைட் ஃபிட்டடாக இருக்கிறப்ப மட்டும்தான் இருக்கோ, கொஞ்சம் கோவை கூட ஏடாச்சுனாலும் அது வந்து ஓவரால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ன இது அனத்தி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி. இன்னொரு என்ஜின் அண்டர் ரேட்டடாக இருக்குது. காரணம் வந்து நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், என்ஜினை தாண்டி மற்ற விஷயங்களில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் அது மேஜர் அடி வாங்குது. ஏன்னா இனிஷியலாக வந்து அண்டர் 80க்குள்ளே இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு 80க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு வாட் கார் எபிசோட்குள்ளே தான் வந்திருக்கோம். போன எபிசோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அடுத்த எபிசோடில் என்னெல்லாம் போடணும் அப்படின்றத நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க, நானும் அதை நோட் பண்ணேன். பட் முக்கியமாக அந்த அண்டர் 10 lakh பேசினதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் என்ஜின்ஸை ரேங்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. ஏன்னா எனக்கு நிறைய பேர் வந்து கார்கள் பார்க்குறப்போ இந்த ஃபீச்சர்ஸை தாண்டி வந்து என்ஜின் ரிலையபிளாக இருக்குமா, எந்த என்ஜின் ரொம்ப சேஃப், வாங்குறேன் அடுத்த ஒரு 5 to 10 வருஷம் வச்சுருக்கிறேன்னா மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இதில் எந்த என்ஜின் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த என்ஜின்ஸோட ரேங்கிங் கிடைச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் எடுத்து வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் நாம் டாப் என்ஜின்ஸை ரேங்க் பண்ண போகிறோம் 1.2 லிட்டர் என்ஜின் செக்மெண்ட்டில். ஸோ அண்டர் 10 lakhs இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி நோட் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.2 லிட்டர் என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தி அந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதை தாண்டி வந்து ஹிண்டே வென்யூ அண்ட் கியா சோனட் மட்டும் தான் வந்து எஸ்யூவி கேட்டகரியில் பயன்படுத்துகிறாங்க. ஹேட்ச்பேக்ஸ் அண்ட் சடன்ஸில் தான் மோஸ்ட்லி இந்த 1.2 லிட்டர் இருக்குது. பட் சேம் 1.2 லிட்டர் கியூபிக் கெப்பாசிட்டியாக இருந்தாலும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில என்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு சில என்ஜின் இங்கே பாக்கெட்டில் இருக்கிற மணியை சேவ் பண்ணுது, லைக் எக்கனாமிக்கலி பெட்டராக இருக்குது. ஒரு சில என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் டைம்லைன் இல்லாமல் ஃபியூச்சரோட ரெகுலேஷன் அண்ட் ஃபியூச்சரோட ஹைபிரிட் டெக்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு என்ஜின் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ரொம்ப காம்ப்ரமைஸ்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு என்ஜின் அண்டர் ரேட்டடாக இருக்குது. காரணம் வந்து நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், என்ஜினை தாண்டி மற்ற விஷயங்களில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பக்கம் போகிறதுக்கு இல்லாமல் தடுப்பு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி ரியல் ப்ராப்ளம்ஸ், ரியல் மெயின்டெனன்ஸ், ரியல் ஓனர்ஷிப் ட்ரூத் இது எல்லாத்தையுமே வந்து கிளியராக பிரேக் பண்ண போகிறோம். இந்தியாவில் நிறைய பேர் மைலேஜ் பார்த்து பிராண்ட் பார்த்து கார் வாங்குறாங்க, இது இயல்பு தான். பட் ஆக்சுவல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எது டிசைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின் தான். சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த என்ஜின்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 1.2 லிட்டர் என்ஜின் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்குது, கரெக்ட் இல்லைங்களா? ஸோ சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் ரியல் லைஃப்பில் என்ஜின்ஸ் பிஹேவ் பண்ணுறது ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹிண்டேயோட 1.2 லிட்டர் என்ஜினை ஓட்டிட்டு திரும்ப வந்து சுசுக்கியோடதோ இல்லை சிட்ரானோடதோ ஓட்டுறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாட்டாவோடதோ ஓட்டுறீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சினரிஸ் கிடைக்கிது. இதை நம்ம வந்து கிளியராக நோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம மேஜர்லி கம்பேர் பண்ண போகிற என்ஜின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிண்டேயில் கிடைக்கக்கூடிய 1.2 லிட்டர் கப்பா 4 சிலிண்டர் என்ஜின், மாருதியோட 1.2 லிட்டர் K12N 4 சிலிண்டர் என்ஜின், அதே மாருதியோட 1.2 லிட்டர் Z12E 3 சிலிண்டர் என்ஜின், டாட்டாவோட 1.2 ரெவட்ரான் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், அப்புறம் சிட்ரியானோட 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் யூனிட். ஸோ இதெல்லாம் தான் மேஜராக இருக்கக்கூடிய என்ஜின்ஸுங்க. நீங்கள் அண்டர் 10 lakhsனு பிரதானமாக போகும்போது மேஜராக இதுதான் இருக்கும். இதில் டர்போ பெட்ரோல்ஸும் இருக்குது. டர்போ பெட்ரோல்ஸ் பற்றியும் பேசுவோம் நம்ம. இங்கே குயிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ் ஜென்ரலாக ஸ்மூத்தாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான கேள்விகளும் இல்லை. பட் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் வந்து அதை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பட் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இங்கே ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே, உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இங்கே வந்து ஹிண்டேயோட என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 87 bhp 114.7 Nm. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் யூனிட். உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 15 kmpl அப்படின்றது கிடைக்குது. சிட்டி அண்ட் ஹைவே மைலேஜை வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், சரிங்களா? ஆவரேஜாக உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன காசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி i10 Yaris இருக்குது, i10T இருக்குது, வென்யூ இருக்குது, சோனட் இருக்குது, இந்த என்ஜினை டிபெண்ட் பண்ணி. இதுவே நீங்கள் வந்து சுசுக்கியோட K12N அப்படின்னு போகிறீங்கன்னா 88.5 bhp பவரும் 113 Nm ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. இது வந்து 4 சிலிண்டர் என்ஜின் தான். ஆவரேஜ் மைலேஜ் அப்படிங்கும் போது ஒரு 16 kmpl அப்படின்றது கிடைக்கும். இதுவுமே சிட்டி அண்ட் ஹைவேவை ஆவரேஜ் பண்ணி தான் எடுத்திருக்கும். இது வந்து இக்னிஸ், பலினோ, ஃப்ராங்ஸோட டெல்டா ப்ளஸ் மாடல் வரைக்கும் வரும். இதுக்கப்புறம் சுசுக்கியில் ஆக்சுவலாக இப்போ புதுசாக ஒரு என்ஜின் கொண்டு வந்திருக்காங்க Z12E அப்படின்னு சொல்லி. இது வந்து 80 bhp பவரும் 111.7 Nm ஆஃப் டார்க். இது வந்து 3 சிலிண்டர். சுசுக்கி வந்து 4 சிலிண்டரை, அதாவது என்ஜினுக்கு
பேரெடுத்த ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட் வந்து 4 சிலிண்டர் விட்டுட்டு 3 சிலிண்டருக்குள்ள வராங்க. ஸோ இதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா தான் இருக்கு. 17 to 18 ஆவரேஜ் அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியுது. இது வந்து புதுசா வந்த மாருதியோட ஸ்விஃப்ட் அண்ட் டிசைர்ல நம்மளால பார்க்க முடியும். அடுத்து டாட்டாவோட 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவட்ரான் என்ஜின் 87 பிஹெச்பி பவரும் 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவுமே ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 15 kmpலாம் இருக்கு. டியாகோ, டிகார், பஞ்ச், ஆல்ட்ரோஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த இன்ஜினை தான் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரியானோட 1.2 லிட்டர் நேச்சுரல் எஸ்பெக்டட் இதுவுமே 3 சிலிண்டர் யூனிட் தான். 80.46 பிஹெச்பி பவரும் 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. இதுவுமே ஆவரேஜ் மைலேஜ் அப்படின்றது 15. C3 ஏர்கிராஸ் அண்ட் பசால்ட்டில் இது இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக உங்களால் இந்த ஸ்பெக் கம்பேரிசன் டேபிளில் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பேப்பரில் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ரியல் லைஃப்பில் டிஃப்ரென்ஸ் புரிய ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்கோரிங் டேபிளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த ஸ்கோரிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஹிண்டையோட கப்பா இன்ஜின் எடுத்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து 8 கொடுத்துருக்கோம். இதில் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இங்கே 10 அப்படின்னா பெஸ்ட்னு அர்த்தங்க. 8 அப்படின்னா உங்களுக்கு குட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 5 அப்படின்னா வந்து ஆவரேஜுங்க. ஸோ அதுக்கு கீழே போனால் புவர் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணி தான் இங்கே அந்த ரிசல்ட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்கும். அதாவது டீசெண்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் கப்பா இன்ஜின். மைலேஜ் வந்து ரியல் டைமில் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக தருது. நீங்கள் ரொம்ப அந்த ஆர்பிஎம்மை ஸ்பெசிஃபிக்காக வந்து நோட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1800 to 2100 ஆர்பிஎம்மில் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மைலேஜ் இருக்கும். நம்ம யூசர்ஸ்டே கேட்டிருக்கோம். பட் அதை பேலன்ஸ் பண்ண மிஸ் பண்ணிங்கன்னா அந்த மைலேஜ் அப்படின்றது டிராஸ்டிக்காக குறையுது. ரிஃபைன்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட்டுங்க. இந்த செக்மெண்ட்லேயே அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ரிஃபைன்மெண்ட்டான ஒரு என்ஜின் அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாது. ஈவன் சுசுக்கியோட விட இது பெட்டராக தான் இருக்குது. ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸும் 8 கொடுத்துருக்கோம். ஸோ விச் இட் மீன்ஸ் குட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இதில் 39 மார்க்ஸ் வாங்கியிருக்கு. சுசுக்கியோட K12Nக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 10 டெஃபினட்டாக கொடுக்க முடியும். உங்களுக்கு ரியல் டைமில் நல்ல மைலேஜ் கொடுக்குது இந்த Z12E அண்ட் இந்த K12N. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டை இன்ஜினை விட ஒரு ஸ்டெப் கம்மியாக இருக்குதுங்க. ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இதனால் வரைக்கும் இந்த சுசுக்கியோட K12Nல வந்ததே இல்லை. அதில் ஒரு கேள்வியே இல்லை. அதனால் வந்து பெஸ்ட் கொடுத்துருக்கோம். மெயின்டெனன்ஸும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு 3000 to 5000 தான் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுக்கியோட K12N தான் பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து Z12E சுசுக்கியோடது பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் அது மேஜர் அடி வாங்குது. ஏன்னா இனிஷியலாக வந்து அண்டர் 80க்குள்ளே இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு 80 அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லேக் லஸ்டராக, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு தெரியும். ஆனால் அண்டர் 80 சூப்பராக இருக்கும். 80யை தாண்டினீங்கன்னா அது அந்த இடத்துல லைஃப் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். மேபி இது ஹைப்ரிட்காக தயார் பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து சீரியஸ் ஹைப்ரிட்டுக்காக மேஜராக கொண்டு வந்தாங்க. சீரியஸ் ஹைப்ரிட் எதுக்காக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணுற ஜென்ரேட்டராக மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பவர் பேண்ட்வித் வந்து அந்த டாப் ஆஃப் லைன் நம்ம இப்போ கியர் ரேஷியோஸ் போகும்போது வந்து ஒன்றும் இல்லையோ அப்படின்ற மாதிரி உணர்வு இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் குறையில்லை, நல்ல மைலேஜ் கொடுக்குதுங்க. இந்த செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்குற இன்ஜின்னா இதுதான். ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மற்ற 3 சிலிண்டர் இன்ஜினை காட்டிலும் இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நல்லா இருக்குது. உள்ள கேபின்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 சிலிண்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இப்போ அதாவது இனிஷியல் ஆக்சுவலாக வந்த பேச்சஸில் ஒரு 2-3 வண்டி நாங்களே பிரச்சனையை பார்த்தோம். அதுக்கப்புறம் அது ரிசால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் இந்த டேட்டாஸ் எடுக்கும்போது நம்ம ஷோரூமில் பேசும்போதும் வந்து சர்வீஸ் டீமில் பேசும்போதும் வந்து பெருசாக குறைகள் இருக்கிற மாதிரி யாரும் சொல்லலை. அடுத்து மெயின்டெனன்ஸ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த K12 காட்டிலும் இது வந்து ஒரே ஒரு ஸ்டெப் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இன் பிட்வீன் 8 and 10 அதாவது பெஸ்ட்டுக்கும் குட்டுக்கும் நடுவில் கொடுத்துருக்கேன். 39 மார்க்ஸுங்க. ரெவட்ரான் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக கேட்டிங்கன்னா ரொம்ப லீனியரான ஒரு சர்ச் தான் இருக்கும். ஒரு லைவ்லி ஃபீல் கொடுக்காது இந்த இன்ஜின் எப்போவுமே. பட் இப்போ ரிஃபைன் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா வந்து என்ஜினை தாண்டி என்ஜினோட ஸ்ட்ரெச்சில் ஒர்க் பண்ணி தான் அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து உள்ள கேபின்குள்ளே வராத மாதிரி குறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு லைவ்லி என்ஜின் ஒரு உணர்வை கொடுக்க மாட்டேங்குது பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக. ஸோ அதனால மார்க்ஸை குறைச்சிருக்கும். மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹிண்டையோட கப்பா அண்ட் டாட்டாவோட என்ஜின் இது ரெண்டுமே வந்து ஆர்பிஎம் பிடிச்சு ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் கொடுக்கும். பட் ரெவட்ரான் வந்து டெஃபினெட்லி வந்து கப்பாவை விட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் ஒரு சில சினாரியோஸில் கொடுக்குது. ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நான் ஆப்வியஸ்லி சொன்னது தான் உங்களுக்கு 5 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து என்ஜினாக பார்க்கும்போது எனக்கு ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தோணுச்சு இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ரிலையபிலிட்டி
ஆக்சுவலாக டாட்டானாவே ரிலையபிலிட்டி கொஷின் இருக்க தான் செஞ்சுது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜினில் பிரச்சனை வர்றதில்லை. டீசலில் பார்க்குறோம், டர்போவில் பார்க்குறோம், பட் இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் பெரிய தொந்தரவு கொடுக்குறதில்ல, அதனால் 8 வச்சிருக்கோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே மெயின்டெனன்ஸ் 5 போயிருக்கு அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்னமோ வந்து அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 3000 to 5000 தான். ஆனால் இன்கன்சிஸ்டன்ட்டான ஒரு சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது, அதான் பிரச்சனை. எல்லா இடத்துலையுமே அந்த சர்வீஸ் குவாலிட்டி கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதனால 5 கொடுத்துருக்கோம். ஸோ 31 அப்படின்றது வருது. அடுத்து சிட்ரான் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து ஒரு 15 km நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப கரெக்டாக ஓட்டினது தான். ஸோ அதனால் 5 கொடுத்துருக்கோம். ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஃபெல்ட் ஆகுது. ரிலையபிலிட்டி கன்சர்ன் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே ரிலையபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கான மார்க் குறைஞ்சதுக்கான காரணம் வந்து இன்னும் இந்த பிராண்டோட சர்வீஸ் நெட்வொர்க் வைடனாக போகலை. அதே மாதிரி பீப்புளுக்கு அட்ரஸ் பண்ணுற விதம் அப்படின்றது ஒரு கிளியரான புரிதல் இல்லை, அதனால தான் குறைஞ்சிருக்கே வழியே. மற்றபடி வந்து என்ஜினில் நமக்கு வந்து லைக் இந்த காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியல. ஏன் இந்த ரிலையபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸில் மற்ற ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோம்னா, ஏன்னா அதை கன்சிடர் பண்ணால் தான் ரியல் டைம் ஆஸ் அ யூஸராக உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா மெயின்டெனன்ஸில் நான் 10 போடலாம், ஆனால் மெயின்டெனன்ஸில் என்ஜினோட காஸ்ட் மட்டும் இல்லை, சர்வீஸ் காஸ்ட் மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸில் கூட உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ரீயாக இருக்கா, சர்வீஸ் நெட்வொர்க் கரெக்டாக இருக்கா. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கார் சர்வீஸ் வர போகிறீங்க, வெறும் 3000 தான் பில்லு, ஆனால் உங்களை போட்டு தாளிச்சு எடுத்துடுறாங்க, ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுக்கல, நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு தான் வாங்குற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல மார்க்கை குறைக்க தான் முடியும். ஸோ அதை வச்சு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா சுசுகியோட K12N வந்து வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ரியல் ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹிண்டாயோட 1.2 லிட்டர் கப்பா இன்ஜினோட பாசிட்டிவ்ஸ், இப்போ எல்லா இன்ஜின்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஹிண்டாயோட கப்பா இன்ஜினில் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஃபைன்மெண்ட். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அந்த இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்கும். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்காவது நிப்பாட்டு இருக்குங்கன்னா வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு ஃபீல் ஆகாது. நீங்கள் ஒரு சில டைம் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க, வண்டிக்கு இது ஆஃப் ஆயிடுச்சோ, லைக் வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கோ அப்படின்ற மாதிரி உணர்வாக இருக்கும். அந்த அளவுக்கு ரிஃபைண்டான ஒரு யூனிட் தான் இந்த ஹிண்டாயோட 1.2 லிட்டர் கப்பா சீரிஸ் இன்ஜின். சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து பவர் டெலிவரி வெரி லீனியராக இருப்பதால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியுது. அதுக்கடுத்து இந்த என்ஜின் வந்து பட்ஜெட்குள்ளே டெவலப் பண்ண இன்ஜினாக இருந்தாலும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகுது காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதற்கு மேஜர் காரணம் அவங்க ரிஃபைன்மெண்ட்டில் எக்ஸல் ஆனதுங்க. சரி, இந்த இன்ஜினில் நெகட்டிவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் லைஃப் யூசேஜில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்லைட்லி வீக்கராக ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஆக்சலரேட்டாக அதிகமாக கொடுத்து நம்ம குயிக்காக மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த இடத்துல ஆக்சலரேட் கொஞ்சம் அழுத்தி ஊன வேண்டியதாக இருக்குது. அடுத்து கார் வந்து ரெகுலராக ஹெவி டிராஃபிக்கில் இருக்குன்னா கிளச்சோட வியர் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது மற்ற என்ஜின்ஸோட கிளச் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா, அதாவது பேரிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ஜினை வந்து நம்ம வந்து ஹையர் ஆர்பிஎம்மில் புஷ் பண்ணும்போது என்ஜின் நாய்ஸ் வந்து கிளியராக நோட்டிசபிளாக இருக்குது. என்ஜின் ஸ்மூத்தாக இருந்தாலும் அந்த ட்ரைவ் பண்ணும்போது ஓவர்டேக் பண்ணும்போது அந்த குயிக் ஆக்சலரேஷனில் வந்து நமக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இல்லை. அதாவது லைவ்லியாக ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கிறதுல கொஞ்சம் அது வந்து லேகியாக ஃபீல் ஆகுது. ஸ்மூத்தாக இருக்குது, பட் கொஞ்சம் லேசியாக ஃபீல் கொடுக்குற ஒரு என்ஜின் தான் இந்த ஹிண்டாயோட 1.2 லிட்டர் கப்பா என்ஜின். அடுத்து மாருதியோட 1.2 லிட்டர் K12N. ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின்ங்க. நீங்கள் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரியல் வேர்ல்ட் மைலேஜ் கொடுக்குது. அது கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ரன்னிங் காஸ்ட்டை சிக்னிஃபிகன்ட்லி குறைச்சி கொடுக்க முடியும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வெரி லோ. ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அது கூட வந்து அவைலபிள் அக்ராஸ் இந்தியாங்க. நீங்கள் ஒரு எந்த ஸ்பேரான காம்பனன்ட்ஸ் வந்து போச்சுனாலும் ஈஸியாக நம்மளால் வந்து சோர்ஸ் பண்ணிக்க முடியும். காம்பனன்ட்ஸோட அவைலபிலிட்டி ஜாஸ்தி, வைடான நெட்வொர்க் அப்படின்றனால நீங்கள் சர்வீஸ் நெட்வொர்க் மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ்லேயுமே இது கிடைக்குது. அப்புறம் என்ஜின் வந்து பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. ரிலையபிலிட்டி ஆல்ரெடி ப்ரூவன், பெரிய பிரச்சனைகளே கொடுக்காம ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். டெய்லி டிரைவிங்கில் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ரெஸ்பான்சிவாக ஃபீல் ஆகும். சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னா எந்த இன்ஜினுமே பர்ஃபெக்ட் இல்லை, கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இங்கே ஹிண்டே கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஸ்லைட்டான வைப்ரேஷன்ஸ் வந்து ஐடல் டைமில் உங்களுக்கு உள்ள ஃபீல் ஆகுது. என்ஜின் வந்து ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணுறீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக நோட்டிசபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஹிண்டே i20 விட அந்த கம்பா சீரிஸ் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ரொம்ப நோட்டிசபிளாக உள்ள ஃபீல் ஆகும். ஹையர் ஸ்பீடில் போகும்போது நீங்கள் வந்து சாலிட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக ஃபீல் ஆகிறது இல்லை. அப்புறம் ஃபுல்லி லோடடாக போனீங்கன்னா இதோட பவர் டெலிவரி அப்படின்றது
ரொம்ப ஸ்லக்கிஷாக ஃபீல் ஆகுது. அதாவது இதோட திறன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கிறப்ப மட்டும் தான் இருக்கோ, கொஞ்சம் கர்வ் கூட ஆட் ஆச்சுனாலும் திணறுதோ அப்படின்ற மாரி ஒரு உணர்வு இருக்கு. மத்த என்ஜின்ஸ கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன். இது ஆப்வியஸ்லி இருக்கும். லோடடா போகும்போது அந்த திணறல் இருக்க தான் செய்யும். பட் இதில கொஞ்சம் இன்னும் எவிடென்ட்டா ஃபீல் ஆகுற மாரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. நாங்க பர்சனலா இத ஓட்டுன வரைக்கும். இது வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆல் ரவுண்டர் ஒரு பேக்கேஜா பார்க்குறீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் சாய்ஸ் இந்த K12N. பட் இதை நிப்பாட்ட போகிறாங்க. மோஸ்ட்லி பலினோ அண்ட் ஃப்ராங்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து Z12E தான் வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வாங்கிக்கிங்க. ஏன்னா இது வந்து 3 சிலிண்டராக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி மாருதி சுசுகி. Z12E கதைக்குள்ளே வரும். மாருதி வந்து அவங்களோட சீரிஸ் ஹைப்ரிட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நம்ம நிறைய போட்டிருப்போம். ஃப்ராங்ஸ், ஸ்விஃப்ட், பலினோலாம் வரப்போகுது. 37 கேஎம்பிஎல் 40 கேஎம்பிஎல் சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த சீரிஸ் ஹைப்ரிட்டுக்காக டெவலப் பண்ண இன்ஜின் தான் இது. இந்த இன்ஜினை வந்து மாருதியோட டிசைர் அண்ட் ஸ்விஃப்ட்டில் வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அது டெஸ்டிங் ஃபேஸ் மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ இது வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய இன்ஜின். மைலேஜில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஆனால் பவரை நீங்கள் இதில் எதிர்பார்க்கவே முடியாது. 80 வரைக்கும் தான் நீங்கள் பவர். அதுக்கப்புறம் பிரெத் அப்படின்றது இருக்காது. லைட் வெயிட் டிசைன் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டியோட ஓவரால் கர்வ் வெயிட்டை குறைக்கிறப்ப எமிஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்குமே இது உதவி கொடுக்குது. இது வந்து ஃபியூச்சர் எமிஷன் நார்ம்ஸை டார்கெட் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த E25 தாண்டி மல்டிபிள் சப்போஸ் இந்த இன்ஜின்குள்ளே கொண்டு போக முடியும் நம்மளால். ஸோ அதுவுமே வந்து சுசுகி நிறுவனம் கிளைம் பண்ணியிருந்தாங்க. சரி, நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியல் காம்ப்ரமைஸை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80 km/h நீங்கள் தாண்டினீங்க அப்படின்னா என்ஜின் ரொம்ப வீக்காகவும் பவர் டெலிவரி கொடுக்கறதுக்கு ரொம்ப வீக்காக ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. ஹைவே ஓவர்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். கொஞ்சம் தவறுதலாக பிளான் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓவர்டேக்கில் நமக்கு இந்த இன்ஜின் வந்து நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும், ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓவர்டேக் பண்ணணும். 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிசபிள் வைப்ரேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஐடில் தான் அது ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகுது. பட் டிரைவிங்கில் இல்லை. கம்பேர்ட் டு ஓல்டர் K12N, அந்த K12N என்ஜின் கம்பேர் பண்ணும்போது இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் பவர்ஃபுல்லாக ஒரு லாக் கிளஸ்டர் ஃபீல் ஒன்று கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ஸ் நியூ அப்படின்றதுனால இதோட லாங் டர்ம் ரிலையபிலிட்டி K12N மாதிரி இன்னும் ப்ரூவனாக இல்லை. இது எஃபிஷியன்சிக்காக பில்ட் பண்ண இன்ஜின். டெஃபினெட்லி அதை தான் கோர் ஃபோக்கஸ். பர்ஃபார்மன்ஸ்க்கு இல்லை, ஓவரால் ஆல்ரவுண்டர் பேக்கேஜாகவும் இல்லை. அடுத்த தலைவன் டாட்டாவோட 1.2 லிட்டர் ரெவட்ரான். இந்த என்ஜின் வந்து நிறைய பேர்த்தால விமர்சனம் செஞ்சாங்க. இந்த என்ஜின் வந்து அந்தளவுக்கு வந்து ரிஃபைண்டாக இல்லை, வைப்ரேஷன்ஸ் இல்லை. டாட்டானாலே குறை சொல்கிறது வந்து ஒரு பக்கம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சொல்கிறாங்க, சர்வீஸ் நெட்வொர்க் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்ஜின் இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் சொல்லி. பட் டாட்டா இப்போ அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உழைப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து முதல்ல இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் உள்ளே போய் உட்காரதுக்கும் ஃபீல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த என்ஜினோட வைப்ரேஷன்ஸை ஸ்ட்ரட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்பிஎம்மில் கொஞ்சம் டார்க் வந்து நல்லா டீசெண்டாக இருக்குது. சிட்டி டிரைவிங்கே கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்குது. என்ஜின் டிசைன் வந்து சிம்பிள். உங்களுக்கு வந்து ஒரு ரிலையபிலிட்டி கன்சர்ன் அப்படின்றது பெரிய அளவில் இல்லை இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இப்போ பெருசாக நான் வந்து டாட்டா பஞ்ச் வச்சுருக்கவங்க, ஆல்ட்ரோஸ் பெட்ரோல் வச்சுருக்கவங்களாம் சொல்லலை. ஆல்ட்ரோஸோட டிசிஏங்கிறது டிரான்ஸ்மிஷனில் அவங்க சொல்கிறாங்க. பட் என்ஜின் ரீதியாக பார்க்கும்போது இந்த 1.2 லிட்டர் ரெவட்ரான் ரிலையபிளாக தான் இருக்குது. மைலேஜ் வந்து அக்செப்டபுளாக ஃபீல் ஆகும் டெய்லி யூசேஜுக்கு. ரொம்ப உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்னிஃபிகன்ட்லி. இங்கே ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜின் அந்தளவுக்கு ரிஃபைண்டாக இல்லை. வைப்ரேஷன் அண்ட் என்ஜின் நாய்ஸ் அப்படின்றது கிளியர்லி நோட்டிசபிள். ஈவன் தோ ஸ்ட்ரெட்ஸை வச்சு அவங்க வந்து வைப்ரேஷன்ஸை கண்டெயின் பண்ணியிருந்தாலும் அந்த என்ஜின் பக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்கும் போதும் சரி, நீங்கள் மற்ற என்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது அது சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஹையர் ஆர்பிஎம்மில் இன்னுமே லவுடராக ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன்ஸும் வந்து ஹையர் ஆர்பிஎம்மில் உங்களுக்கு உள்ள வந்து உணர்வு ஸ்டேரிங்லலாம் கொடுக்கும். ஸோ இதை நம்ம நோட் பண்ண முடிஞ்சிருக்கு. பவர் டெலிவரி ரொம்ப லீனியர் தாங்க. ஸோ ஆக்சிலரேஷன்லாம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது எக்ஸைட்டிங்கெல்லாம் ஃபீல் ஆகாது. ரொம்ப லீனியரான ஒரு சர்ச் தான். NVH லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல் கண்ட்ரோல்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது வந்து ஓவரால் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ன இது அனத்தி ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஆனால் அதுக்கான காம்ப்ரமைஸ் எங்கே அப்படின்னா அவங்க வந்து பில் குவாலிட்டி கொடுக்குறாங்க, ஃபீச்சர்ஸை கொடுக்குறாங்க, ப்ரைஸ் டு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் என்ஜினோட பெர்ஸ்பெக்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது லொக்கேஷனை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகுது. சம் ஏரியாஸில் கஸ்டமர் டிலேஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, இன்கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. சம் ஏரியாஸில் ரொம்ப எக்ஸலண்ட்டான சர்வீஸ் குவாலிட்டியும் இருக்க தான் செய்யுது. கார் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் என்ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ஃபீல் ஆகுது. இப்போது சிட்ரியானோட 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் என்ஜின் கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். என்ஜின் வந்து நல்ல டார்க்கை வந்து லோயர்
ஆர்பிஎம்ல கொடுக்குது. உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது, இல்லைலாம் சொல்லல. இதுவுமே காசுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டடாக தான் இருக்குது சிட்ரனோட காசுமே. ஸோ ஸ்லைட்லி வந்து எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது ரெகுலர் யூசேஜ்க்கு. என்ஜின் டிசைன் சிம்பிள். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது இதில் வரைக்கும் வந்ததில்லை. டர்போவில் வேற ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது டைமிங் பெல்ட்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு. பட் நேச்சுரல் ஆஸ்பெக்டில் அது இல்லை. இங்கே நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆக்சுவலாக என்ஜினில் இல்லை. ரிஃபைன்மெண்ட் ஆவரேஜாக இருக்கும். வைப்ரேஷன்ஸ் வந்து நோட்டிசபிளாக இருக்குது கம்பேர்ட் டு 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ். மைலேஜுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவாக இல்லை. டஸ் நாட் ஸ்டாண்ட் அவுட் இந்த செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் அவுட் ஆகுது. லைக் எல்லா விதத்துலையுமே சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான என்ஜின் தான். நீங்கள் வந்து ரொம்ப வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதோட டர்போ பெட்ரோல் இன்ஜின் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நேச்சுரல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் தான். இங்கே பிக்கஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜினில் ஃபெயிலியர்ஸ், காம்பனன்ட் ஃபெயிலியர்ஸோ இல்லை பெரிய பிரச்சனை யாரும் சொல்கிறதில்ல. அந்த லிமிட்டடான டீலர்ஷிப் நெட்வொர்க் தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் ஸ்பேஸோட அவைலபிலிட்டி ஒரு கேள்விக்குறியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இதுவுமே ரொம்ப முக்கியம். ஒரு என்ஜினை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, கஸ்டமர் என்னென்ன எங்கே டிலே ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட் வரதுக்கும் அப்புறம் வந்து ப்ராப்பரான சர்வீஸ் சப்போர்ட்டுக்கும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கஸ்டமர் வந்து டிலேஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த என்ஜினோட போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜின் டீசெண்டாக இருந்தாலும் ஓனர்ஷிப்பை கொஞ்சம் ரிஸ்கியாக மாற்றிடுது. ஃபைனல் ரேங்கிங் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது K12N ஃபர்ஸ்ட் இருக்குது. என்ஜின் இது எதனால பண்ணணும்னா, பெஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் மைலேஜ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் லாங் டர்ம் ரிலையபிலிட்டி. அடுத்து ஹிண்டையோட கப்பா என்ஜின், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வருது. ரிஃபைன்மெண்ட் அண்ட் கம்ஃபர்ட்டில் பெட்டராக இருக்குது. பட் எஃபிஷியன்சியில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. அடுத்து Z12E என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து எஃபிஷியன்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். பர்ஃபார்மன்ஸை மிகப்பெரிய அளவில் சாக்ரிஃபைஸ் பண்ணுது. அடுத்து டாட்டாவோட என்ஜின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசபிள் அண்ட் ரிலையபிள். பட் ரிஃபைன்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்டான சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸில் லேக் ஆகுது. இது வந்து சிட்ரான் வந்து ஆக்சுவலாக 5 கிடையாது. சிட்ரானுமே வந்து பார்த்தீங்கன்னா 3ல் தான் வரும். 3 or 4ல் தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து அவங்க வந்து இன்னும் சர்வீஸ் நெட்வொர்க்கை வைடன் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு அதை சஜஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும்தான் விஷயமே வரையே. இங்கே வந்து இது வந்து லாஸ்ட்டில் ரேங்காக இருக்கிற காரணம் என்ஜின் பேட் அப்படின்றதுக்காக இல்லை. ஓனர்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அன்சர்டைனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புவர் சர்வீஸ் நெட்வொர்க்கால். அதனால தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் வாங்கும் போது என்ஜின் மட்டும் பார்க்கக்கூடாது, ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். என்ஜின் மட்டும்னா இந்த சென்ஸ் வந்து 1.2 லிட்டர் என்ஜினாக மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த என்ஜினோட கேரக்டர் என்ன, அந்த என்ஜின் நம்மளோட ட்ராவல் நீட்ஸுக்கு பூர்த்தியாக இருக்குமா. ஏன்னா 1.2 லிட்டர் எண்ணெய்னா எல்லா 1.2 லிட்டர் எண்ணெயும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. இப்போ நானே உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஜினோட கேரக்டர் சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டரில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேஜராக வந்து சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறேன், ஹைவேஸ்லாம் போகிறதில்லைனா Z12E மாருதியோடது. ஏன்னா 80 வரைக்கும் தான் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோம். அப்போது எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மும் பண்ணணும், எஃபிஷியன்சியும் கிடைக்கும். இல்லை நான் வந்து ஹைவேஸ் அதிகமாக க்ரூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பேலன்ஸ்டாக வேணும்னா சுசுக்கியோட K12N. இல்லை நான் மைலேஜில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹிண்டையோடது போகலாம். இல்லை நான் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜில் ஒரு ஆவரேஜாக இருந்தால் போதும், எனக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு பில்ட் ஃபீல் வேணும் நான் அப்படின்னா நீங்கள் வந்து டாட்டாக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனல் கைடே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மூத் டிரைவிங் வேணும்னா ஹிண்டை, ஆல்ரவுண்ட் யூஸ் வேணும்னா K12N, மேக்ஸிமம் மைலேஜ் Z12E, பட்ஜெட் ப்ராக்டிகல் யூசேஜ்னா டாட்டா, டிரைவிங் ஃபீல் பட் அந்த லிமிடெட் சர்வீஸ் நெட்வொர்க் ரிஸ்க் ஓகேனா சிட்ரான். பெஸ்ட் என்ஜின் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக கரெக்டான என்ஜின் என்ன அப்படின்றது தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ரியல் கேம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த எபிசோடில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸை நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ் அப்படிங்கும்போது பவர் இருக்கும், கூடவே ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் நாம் இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸை வந்து கம்பேர் பண்ணி அதை ரேங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம், அடுத்து என்ன எபிசோட் உங்களுக்கு தேவை அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனத்தில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சரை வேணும். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.